ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சில்லாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் டேஸ்ட்டான சுண்டக்காய் சட்னி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இந்த சுண்டைக்காயில் நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம 100 கிராம் சுண்டைக்காய் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய்னால இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் அது விளைஞ்ச இடத்துலேருந்து வாங்கி சமைக்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். 6 நீட்டு காஞ்ச மிளகா, ஒரு லெமன் சைஸுக்கு புளி, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 8 பூண்டு பல், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கைப்பிடிக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து நம்ம அதை கட் பண்ணி வச்சிடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சு அதை நல்லா சூடான உடனே 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்த உடனே அதில் காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா இந்த மூணும் நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரிஞ்சு வச்ச 2 பெரிய சைஸ் தக்காளியை இப்போ ஆட் பண்ணிப்போம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ கல்லுப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போது இஞ்சியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி, இப்போ 100 கிராமுக்கு எடுத்து வச்ச சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கினதும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் சூடாறுனதும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கப்பு. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ ஃபைனலாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு
கடுகு, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். அது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச சட்னியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து செகண்டுக்கு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை தோசை, இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.